டிஜிட்டல் ஹியூமானிட்டிஸ் அப்படிங்கிறது பிரிட்டிஷ் லிட்ரேச்சரில் இருக்க ஒரு கண்டெம்பரரி தேரி. அதை இன்றைக்கி டீட்டெயிலாக பார்ப்போம். இது ஒரு இன்டர்டிசிப்ளினரி ஃபீல்டு. இன்டர்டிசிப்ளினரி அப்படின்னா மெனி சப்ஜெக்ட்ஸ் வந்து ஒன்றா சேர்ந்து வர்றது. இது லிட்டரரி ஸ்டடீஸ், ஹியூமானிட்டிஸ் ரிசர்ச், டிஜிட்டல் டெக்னாலஜியோட சேர்ந்து இருக்குது. லிட்டரரி ஸ்டடீஸ் அப்படிங்கிறது போம், நாவல், ட்ராமா இதெல்லாம் அனலைஸ் பண்ணுறது. ஹியூமானிட்டிஸ் ரிசர்ச் அப்படிங்கிறது நம்மளோட ஹியூமனோட கல்ச்சர், ஹிஸ்ட்ரி, லாங்குவேஜ், தென் ஃபிலாசபி இதெல்லாம் அனலைஸ் பண்ணுறது. டிஜிட்டல் டெக்னாலஜி, கம்ப்யூட்டர், இன்டர்நெட்டு, சாஃப்ட்வேர் இது மாதிரியான டிஜிட்டல் டூல்ஸ். இந்த டிஹெச்சில் டிஜிட்டல் டூல்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. டிஜிட்டல் டூல்ஸ்னால் கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம், தென் சாஃப்ட்வேர், டேட்டா பேஸ் இதெல்லாம் தான். டிஹெச் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா டிஜிட்டல் டூல்ஸை யூஸ் பண்ணி கல்ச்சுரல் தென் லிட்டரரி மெட்டீரியல்ஸை நம்மளால் அனலைஸ் பண்ண முடியும், இன்டர்ப்ரெட் பண்ண முடியும், தென் ப்ரிசர்வ், தென் ப்ரெசன்ட் பண்ண முடியும். டிஹெச்சை யூஸ் பண்ணி நம்மளால் க்ளோஸ் ரீடிங் மட்டும் இல்லை, க்ளோஸ் ரீடிங் அப்படிங்கிறது ஒரு புக்கை லைன் பை லைனாக வந்து படிக்கிறது. டிஜிட்டல் மெத்தட்ஸை இதில் யூஸ் பண்ணி டிஜிட்டல் மெத்தட்ஸ்னால் என்ன, டேட்டா அனலைசிஸ் பண்ணுறது. ஸோ இது மூலியமாக நம்மளால் நிறையா டேட்டா வந்து கலெக்ட் பண்ண முடியும். ஸோ ஒரு ஒர்க்கில் இருக்க பேட்டர்ன்ஸு, அதோட இன்சைட்ஸ் எல்லாம் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். தென் இதில் ஓல்டு புக்ஸை, தென் மேனுஸ்கிரிப்ட்ஸை இதெல்லாம் வந்து நம்ம எப்படி மாற்ற முடியும் அப்படின்னா டிஜிட்டல் ஃபார்மேட்டுக்கு மாற்ற முடியும். எக்ஸாம்பிளுக்கு பிடிஎஃபாக, இமேஜாக மாற்ற முடியும் நம்மளால். இது மட்டும் இல்லை, ஒரு ஒர்க்கை நம்மளால் விஸ்வலைசேஷன் பண்ண முடியும் த்ரூ கிராஃப்ஸ், சார்ட்ஸ், தென் மேப்ஸ். புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா பழைய ஓலைச்சுவடியை ஸ்கேன் பண்ணி அதை டிஜிட்டல் ஃபார்மேட்டுக்கு மாற்றுறது, அது டிஜிட்டைசேஷன். அதில் இருக்க வேர்ட்ஸை சாஃப்ட்வேர் மூலமாக அனலைஸ் பண்ணுறது, அது டேட்டா அனலைசிஸ். எந்த வேர்ட்ஸ் வந்து அடிக்கடி வருதுன்னு ஒரு சார்ட்டாக காட்டுறது, அது விஷுவலைசேஷன். எக்ஸாம்பிளுக்கு ஷேக்ஸ்பியரோட எல்லா பிளேஸை பற்றியும் டேட்டா கலெக்ட் பண்ணி எந்த பிளேயில் எந்த கேரக்டர் அதிகமாக வராங்க அப்படின்னு ஒரு கிராஃப் போட்டு காட்டுறது. இதில் கம்ப்யூட்டேஷ்னல் டூல்ஸ் அப்படின்னா கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம்ஸை குறிக்கலாம், இல்லைனா சாஃப்ட்வேர். கம்ப்யூட்டேஷ்னல் டூல்ஸ் அப்படிங்கிறது ஸ்பெசிஃபிக்காக ஒரு டாஸ்க்கை செய்கிறதுக்காக டிசைன் பண்ணுறது. இது க்ளோஸ் ரீடிங்கையும் தாண்டி டிஸ்டன்ட் ரீடிங்க்கு வே கொடுக்குது. க்ளோஸ் ரீடிங் அப்படிங்கிறது ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு புக்கை லைன் பை லைனாக படிக்கிறது. இது வந்து ரொம்ப டைம் எடுத்துக்கும். பட் டிஸ்டன்ட் ரீடிங் அப்படிங்கிறது ஒரே டைமில் நிறைய புக்ஸை வந்து அனலைஸ் பண்ணி அதில் இருக்க தீம்ஸு, ஸோ கேரக்டர்ஸ் எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அனலைஸ் பண்ணுறது. ஸோ நமக்கு டைம் சேவ் ஆகும். டிஹெச் மூலியமாக ஒரு புக்கை ஃபிசிக்கலாக படிக்கிறதுக்கு பதிலாக அந்த புக்கை டிஜிட்டல் வெர்ஷனில் சர்ச் பண்ணி ஸ்பெசிஃபிக் வேர்ட்ஸ் இல்லைனா ஃப்ரேசஸை நம்மளால் அனலைஸ் பண்ண முடியும். அது மட்டும் இல்லை, டிஹெச் இந்த டிஜிட்டல் வேர்ல்டில் நம்ம லிட்ரேச்சர் படிக்கிற விதத்தையும், தென் ஆர்ட்ஸ் க்ரியேட் ஆகிற விதத்தையும், தென் லாங்குவேஜ் படிக்கிற விதத்தையும், கல்ச்சரை புரிஞ்சுக்கிற விதத்தையும் இது வந்து சேஞ்ச் பண்ணுது. இங்கே ஆர்ச்சிவ்ஸ் அப்படிங்கிறது ஓல்டு டாக்குமெண்ட்ஸ், ரெக்கார்ட்ஸ், ஃபோட்டோஸ். டிஹெச்சை சேர்ந்து வேலை செய்கிறதுக்கும் டிஹெச் ப்ராஜெக்டில் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா மெனி ஸ்காலர்ஸ் இருப்பாங்க, கம்ப்யூட்டர் சயின்டிஸ்ட் இருப்பாங்க, லைப்ரரியன்ஸ் இருப்பாங்க. இவங்க எல்லாமே சேர்ந்து வேலை செய்வாங்க. இன்ஃபர்மேஷனை எல்லாருக்கும் கிடைக்கிற மாதிரி செய்கிறதுக்கும், தென் ஒரு நியூ நாலேஜை வந்து க்ரியேட் பண்ணுறதுக்கும் இது வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குது. இப்போ இதோட கீ கான்செப்ட்ஸை பார்ப்போம். இதில் ஃபர்ஸ்ட்டு டிஜிட்டைசேஷன் அப்படின்னா ஃபிசிக்கலாக இருக்கிற மெட்டீரியல்ஸ், அதாவது நம்ம கையில் தொட்டு பார்க்குற முடிகிற புக்ஸு, மேனுஸ்கிரிப்ட்ஸு, தென் ஓல்டு ரெக்கார்ட்ஸ் இதெல்லாம் வந்து டிஜிட்டல் ஃபார்மேட்டுக்கு வந்து சேஞ்ச் பண்ணுறது. டிஜிட்டல் ஃபார்மேட் அப்படின்னா கம்ப்யூட்டரில் பார்க்குற மாதிரி இமேஜஸ், தென் பிடிஎஃப் ஃபைல்ஸு, இல்லைன்னா டெக்ஸ்ட் ஃபைல்ஸு. இது ஏன் நம்ம டிஜிட்டைசேஷன் பண்ணணும்? வேர்ல்டில் இருக்க யார் வேணாலும் எங்கேருந்து வேணாலும் மெட்டீரியல்ஸை அக்சஸ் பண்ண முடியும். இப்போ ஒரு ஓல்டு ரெக்கார்ட்ஸ் இல்லை மேனுஸ்கிரிப்ட் வந்து லண்டனில் இருந்தால் கூட அதை டிஜிட்டைஸ் பண்ணணும் அப்படின்னா நம்மளால் அதை வந்து படிக்க முடியும். செகண்ட் ஒன், டெக்ஸ்ட் மைனிங் ஆர் கம்ப்யூட்டேஷ்னல் ரீடிங். இது ஒரு கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம் இல்லை சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணி நிறைய டெக்ஸ்ட்டுக்குள்ளே இருக்கிற, அது ஒரு புக்காக இருக்கலாம், இல்லை மெனி ஆர்டிகல்ஸாக இருக்கலாம், இல்லை ஆயிரக்கணக்கான ட்வீட்ஸாக இருக்கலாம். ஸோ அதிலேருந்து என்ன பேட்டர்ன்ஸ் இருக்குது, தீம்ஸ் இருக்குது, வேர்டு ஃப்ரீக்வன்சிஸ் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கிறது. இது ஏன் இம்பார்ட்டன்ட் அப்படின்னா இப்போ நம்மளால் வந்து நிறைய புக்ஸை, டெக்ஸ்ட்டை வந்து படிக்க முடியாது. ஸோ அப்போ இந்த மெத்தட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதிலேருந்து நம்மளால் என்ன கண்டுபிடிக்க முடியும்னா அந்த புக்ஸ்குள்ளே, அந்த ஒர்க்ஸ்குள்ளே ஹிடன் இன்சைட்ஸ் என்ன இருக்குதுன்னு நம்மளால் அனலைஸ் பண்ண முடியும்.
எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, ஷேக்ஸ்பியரோட எல்லா ப்ளேஸையும் வந்து ஒரு சாஃப்ட்வேரில் போட்டு, லவ்வுங்கிற வேர்டு அந்த ப்ளேல எங்கே வந்து அதிகமா வருது அப்படின்னு நம்மளால ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். இல்லன்னா ஒரு பர்ட்டிகுலர் பீரியட்ல எழுதின நாவல்ஸ்லேருந்து ஃப்ரீடம் அப்படிங்கிற கான்செப்ட் எங்கெல்லாம் இருக்கு? ஸோ எப்படிலாம் பேசியிருக்காங்க அப்படின்னு நம்மளால அனலைஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் கான்செப்ட் டிஜிட்டல் ஆர்ச்சிவ்ஸ் அண்ட் டேட்டாபேஸஸ். டிஜிட்டல் ஆர்ச்சிவ்ஸ் அப்படின்னா, ஆன்லைன்ல இருக்க ஒரு பெரிய கலெக்ஷன். இதில டிஜிட்டைஸ்டு பண்ணுன மேனுஸ்கிரிப்ட்ஸு, புக்ஸு, ஃபோட்டோஸு, ஆடியோ ரெக்கார்டிங்ஸு இது எல்லாமே வந்து ஆர்டரா வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கோம். டேட்டாபேஸ் அப்படிங்கிறது இது இன்ஃபர்மேஷனை ஆர்கனைஸ் பண்ணி தென் சர்ச் பண்ண வசதியாக இருக்க ஒரு சிஸ்டம். ஒய் இட் இஸ் கீ இன் டிஹெச்ன்னு பார்ப்போம். ஸோ இது ரிசர்ச் பண்ணுறவங்களுக்கு அவங்களுக்கு தேவையான மெட்டீரியல்ஸை ஒரே பிளேஸில் வந்து அக்சஸ் பண்ண இது வந்து ஹெல்ப் பண்ணுது. ஃபிசிக்கல் ஆர்ச்சிவ்ஸை பார்க்க நேரடியாக போகிற அவசியம் இல்லை நமக்கு. நெக்ஸ்ட் கான்செப்ட் ஹைப்பர் டெக்ஸ்ட் அண்டு எலக்ட்ரானிக் லிட்ரேச்சர். ஹைப்பர் டெக்ஸ்ட் அப்படின்னா இது நம்ம இன்டர்நெட்டில் பார்க்குற மாதிரி ஒரு டெக்ஸ்ட்லேருந்து இன்னொரு டெக்ஸ்ட்டுக்கு லிங்க் பண்ணி பார்க்குறது. ஸோ இப்போ ஒரு வேர்டு மேலே கிளிக் பண்ணோம் அப்படின்னா அது ரிலேட்டடாக இருக்க வேறு ஒரு பேஜுக்கு போகும் இல்லையா? ஸோ அதுதான் இது. நெக்ஸ்ட்டு எலக்ட்ரானிக் லிட்ரேச்சர் அப்படின்னா இது ட்ரெடிஷ்னல் புக் மாதிரி இருக்காது, டிஜிட்டல் ஃபார்மேட்டில் மட்டுமே எக்ஸிஸ்டாக இருக்கும். ஸோ இது டெக்ஸ்ட்டு, இமேஜு, சவுண்டு, அனிமேஷன் இதெல்லாம் கம்பைன் பண்ணி யூசர் இன்ட்ரக்ஷனோட இருக்கும். இது ஏன் நமக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, இது ஸ்டோரி சொல்கிற விதத்தையும் தென் லிட்ரேச்சரை நம்ம வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற முறையையும் இது சேஞ்ச் பண்ணுது. நெக்ஸ்ட் கான்செப்ட் டிஜிட்டல் மேப்பிங் அண்ட் விசுவலைசேஷன். இது டேட்டாவை சார்ட்ஸு, கிராஃப்ஸு, டயக்ராம்ஸு, இமேஜஸ் ஸோ அந்த மாதிரி விசுவல் ஃபார்ம்ஸில் வந்து இருக்கும். இங்கே லிட்டரரி ஜியோகிராஃபி அப்படின்னா இப்போ ஹிஸ்ட்ரியில் அந்த ஹிஸ்ட்ரி ஈவெண்ட்ஸ் வந்து எங்கே நடந்துச்சு அப்படின்னு ஒரு மேப்பில் வந்து ஷோ பண்ணுறது. இதில் இப்போ மேஜர் திங்கர்ஸ் யார் யாருன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன் ஃப்ரான்கோ மொரட்டி. இவர் தான் வந்து டிஸ்டன்ட் ரீடிங் கான்செப்ட் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணார். டேட்டா அனலிசிஸ் அப்படிங்கிறது நிறைய புக்ஸு, ஆர்டிகல்ஸு, டாக்குமெண்ட்ஸு, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், கிராஃப்ஸு, டேட்டா அனலிசிஸ் இந்த மெத்தட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி அனலைஸ் பண்ணுறது. நெக்ஸ்ட் ஸ்காலர் மேத்யூ கிருஷன்பாம். இவர் டெக்ஸ்ட்டை பற்றி அனலைஸ் செய்கிறதுக்கு டிஜிட்டல் டூல்ஸை எப்படி எஃபெக்டிவாக யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொன்னார். தென் ஃபிசிக்கல் டெக்ஸ்ட்டுக்கும் தென் டிஜிட்டல் டெக்ஸ்ட்டுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸு, டிஜிட்டல் டெக்ஸ்ட்டோட ரிலையபிலிட்டி இதெல்லாம் பற்றி பேசினவர். நெக்ஸ்ட் ஸ்காலர் ஸ்டீஃபன் ராம்சே. இவர் டிஹெச்சை வெறும் டெக்னாலஜியாக யூஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ஒரு கிரிட்டிக்கலான கண்ணோட்டத்தோட டேட்டாவை எப்படி அனலைஸ் பண்ணுறது, அதுக்கு பின்னாடி ஒரு தியரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எம்பசைஸ் பண்ணார். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நாவலில் ஒரு பர்டிகுலர் தீம் இன்ஜஸ்டிஸ் வச்சுப்போம். ஸோ அது எப்படி டெவலப் ஆணுச்சு, இதை டிஜிட்டல் டூல்ஸை யூஸ் பண்ணி டேட்டாவை கலெக்ட் பண்ணி ஸோ அந்த டேட்டாவோட பேக்ரவுண்டை அதோட கான்டெக்ஸ்ட்டை புரிஞ்சுக்கிறது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் என்ன, பொலிட்டிக்கல் பேக்ரவுண்ட் என்ன, சொசைட்டி பேக்ரவுண்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கிரிட்டிக்கல் தியரியை நம்ம அப்ளை பண்ணுறது. நெக்ஸ்ட் ஸ்காலர் ஜெரோம் மகான். இவர் ஓல்டு டெக்ஸ்ட்டை ப்ரிவென்ட் பண்ணி தென் ரிசர்ச் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி டிஜிட்டல் ஃபார்மேட்டில் எப்படி கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னவர். தென் டிஹெச் மெத்தட்ஸ் ஸ்காலர்ஸ்க்கு ஒரு பெரிய நாவலை இல்லை வந்து மெனி டெக்ஸ்ட்டோட கலெக்ஷனை இல்லை டிஃப்ரெண்ட் லிட்ரேச்சரோட டைப்ஸை அனலைஸ் பண்ண ஹெல்ப் பண்ணும். இது ஹியூமன்ஸால் ரீட் பண்ண முடியாத அளவுக்கு பெரிய டேட்டாவை கம்ப்யூட்டர் டூல்ஸை யூஸ் பண்ணி அனலைஸ் பண்ண முடியும். தென் டிஹெச் டூல்ஸை யூஸ் பண்ணி ஒரு நாவல் இல்லைன்னா வந்து மெனி டெக்ஸ்ட்டில் இருக்க தீம்ஸு, கேரக்டர்ஸ்க்கு இருக்கிற டிஃப்ரென்ஸு, தென் அவங்களோட நெட்வொர்க்ஸு இதெல்லாம் வந்து நம்மளால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். தென் டிஹெச் மூலயமா நம்மளால் ஷேக்ஸ்பியர்ஸ், சாசர் ஸோ இவங்களாம் வந்து ஓல்டு ரைட்டர்ஸ், அவங்களோட ஒர்க்ஸுக்கு வந்து டிஜிட்டல் எடிஷன்ஸை வந்து நம்மளால் க்ரியேட் பண்ண முடியும். தென் டிஹெச் ஹிஸ்டாரிக்கல் ஆர்ச்சிவ்ஸை ஆன்லைன்லேருந்து ரீட் பண்ணுறதுக்கும் அனலைஸ் பண்ணுறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். அது மட்டும் இல்லை ஒரு ஒர்க்குக்கு நமக்கு நிறைய ஃபார்மேட் கிடைக்கும் இது மூலயமா. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு போம் பற்றி நம்ம ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த போமோட டெக்ஸ்ட்டு தென் அதோட ஆடியோ ரெக்கார்டிங்கு ஸோ அதுக்கு இன்ஸ்பைரேஷன் ஆகிற இமேஜஸ்ஸு, வீடியோ அனலைசிஸ் இதெல்லாம் வந்து நம்மளால் ஒரே இடத்துல நம்மளால் சர்ச் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு இதோட அப்ளிகேஷன்ஸ்க்கு எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். மொரட்டி என்ன பண்ணார்னா ஒரு நிறைய விக்டோரியன் நாவல்ஸை ஒவ்வொன்றா படிக்காமல் அதோட டேட்டாவை
பிளாட் ஸ்ட்ரக்சர்ஸு, கேரக்டர் டைப்ஸு, காமன் தீம்ஸு, நெரேட்டிவ் டிவைசஸ் இது எல்லாத்தையும் வந்து கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம் மூலமாக அனலைஸ் பண்ணார். நெக்ஸ்ட்டு டான்டே கேப்ரியல் ரோசட்டி. இவர் ஃபேமஸ் பிரிட்டிஷ் போயட். ரோசட்டி ஆர்ச்சிவ் அப்படின்னா ரோசட்டியோட எல்லா ஒர்க்ஸு, போம்ஸு, பெயிண்டிங்ஸு, லெட்டர்ஸு, மேனஸ்கிரிப்ட்ஸு ஸோ அதோட டிஜிட்டல் கலெக்ஷன். அது வெறும் டெக்ஸ்ட் மட்டும் இல்லாமல் ஹை ரெசல்யூஷன் இமேஜஸ், ஆடியோ ஃபைல்ஸ், தென் ரிலேட்டட் டாக்குமெண்ட்ஸை அது எல்லாமே வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்க. தென் த கேம்பிரிட்ஜ் டிஜிட்டல் லைப்ரரி. இது கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டி லைப்ரரியில் இருக்க ரேர் தென் இம்பார்ட்டண்டான ஹிஸ்டாரிக்கல் டெக்ஸ்ட்டு, மேனுஸ்கிரிப்ட்ஸு, மேப்ஸு, இமேஜஸ்ஸு ஸோ இதோட மெட்டீரியல்ஸ் இதெல்லாம் வந்து ஸ்டோர் பண்ண ஒரு ஆன்லைன் கலெக்ஷன். கடைசியாக டிஜிட்டல் ஹியூமானிட்டிஸுங்கிற ஃபீல்டு டெக்னாலஜியை யூஸ் பண்ணி லிட்ரேச்சரையும் கல்ச்சரையும் நம்ம எப்படி ரீட் பண்ணுறோம், எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிற வேவை வந்து ஹோலாக சேஞ்ச் பண்ணுது. ட்ரெடிஷ்னலாக இல்லாமல் முன்னாடிலாம் க்ளோஸ் ரீடிங் மட்டும்தான் இருந்துச்சு, இப்போ டிஸ்டன்ட் ரீடிங் வந்துருச்சு. முன்னாடி மாதிரி இல்லாமல் ஓல்டு மேனஸ்கிரிப்ட்ஸு, டாக்குமெண்ட்ஸ் இதெல்லாம் ஒரு பர்டிகுலர் இடத்துல மட்டும் இல்லாமல் டிஜிட்டைஸ் பண்ணுறது மூலயமா வேர்ல்டில் இருக்கிற யார் வேணாலும் எங்கேருந்து வேணாலும் அதை பார்க்க முடியும். டெக்ஸ்ட் மைனிங், டேட்டா விசுவலைசேஷன், கம்ப்யூட்டேஷனல் டூல்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணி டெக்ஸ்ட்டை இல்லை ஒர்க்ஸை அனலைஸ் பண்ணுற ஒரு நியூ வே. இது பவர்ஃபுல்லான வேவை வந்து கொடுக்குது. ஸோ இது ஸ்காலர்ஸ்க்கு இன்னும் டீப்பாக வந்து ரிசர்ச் பண்ண ஹெல்ப் பண்ணுது. டிஜிட்டல் ஹியூமானிட்டிஸ் பற்றின இந்த எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.